உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது அடுத்த மெகா உற்பத்தி ஆலையை அமைப்பதற்காக தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவை தேர்ந்தெடுப்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. பல தசாப்தங்களாக மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பஜாஜ் நிறுவனம் ஏன் திடீரென தனது சொந்த மாநிலத்தை விட்டு வெளியேற பார்க்கிறது? இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. மகாராஷ்டிரா அரசு பஜாஜ் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய மின்சார வாகனங்களுக்கான மானியத் தொகை சுமார் 70 கோடி ரூபாய்க்கு மேல் கடந்த ஓராண்டாக நிலுவையில் உள்ளது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் புதிய உற்பத்தி தேவைகள் காரணமாகவே நிறுவனம் பிற மாநிலங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. தற்போது பஜாஜ் நிறுவனத்தை ஈர்க்க தமிழ்நாடும் தெலுங்கானாவும் கடும் போட்டியில் இறங்கியுள்ளன. இதில் தமிழ்நாட்டுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக தொழில்துறை வட்டாரங்கள் கருதுகின்றன. ஏனென்றால் ஓசூர் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான பகுதிகள் இந்தியாவின் மிக வலுவான ஆட்டோமொபைல் மையமாக திகழ்கின்றன. ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மற்றும் ஓலா எலக்ட்ரிக் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கு இயங்குவதால் பஜாஜ் நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் சிறந்த ஆட்டோமொபைல் தொழிலாளர்கள் இங்கு மிக எளிதாக கிடைப்பார்கள். மறுபுறம் தெலுங்கானா மாநிலமும் இந்த மெகா திட்டத்தை கைப்பற்ற தீவிரமாக முயல்கிறது. அங்கு ஏற்கனவே மஹிந்திரா நிறுவனத்தின் ஆலை மற்றும் ஹுண்டாயின் R&D மையம் போன்றவை வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி பஜாஜ் நிறுவனத்திற்கு பல்வேறு தொழில்துறை சலுகைகளை வழங்க அம்மாநில அரசு தயாராகி வருகிறது. பொதுவாக இந்த நிறுவனம் முன்னதாக மகாராஷ்டிராவில் செய்த முதலீடுகளை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலோ அல்லது தெலுங்கானாவிலோ புதிதாக ஒரு தொழிற்சாலையை தொடங்க 750 கோடி முதல் 2000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் என தொழில்துறை நிபுணர்களால் கணிக்கப்படுகிறது. இருப்பினும் வியாபார ரீதியாக பார்த்தால் ஒரே மாநிலத்தில் அனைத்து முதலீடுகளையும் குவிக்காமல் வெவ்வேறு மாநிலங்களில் ஆலைகளை அமைப்பதே நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு நல்லது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலைக்கான துல்லியமான முதலீட்டு தொகையையோ அல்லது வேலைவாய்ப்பு எண்ணிக்கையையோ பஜாஜ் நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. தற்போதைக்கு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே இருக்கும் இந்த மெகா திட்டத்தில் பஜாஜ் ஆட்டோ இறுதி முடிவாக எந்த மாநிலத்தை கைகாட்டப் போகிறது என்பது அடுத்த சில மாதங்களில் தெரிந்துவிடும்.